ஹலோ மக்களே! ஆஃப்டர் டர்க்கிஷ் ட்ராமாவோட 9த் அண்ட் 10த் எபிசோட் வந்து பார்க்கலாம். ஏன்னா 100+ எபிசோட்ஸ் வரும்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு 2, 3 எபிசோட்ஸா வந்து கவர் பண்ணி இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் மட்டும் போட்டுக்கலாம். வாங்க இப்ப எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்ட்டிங்கே ஹீரோ வந்து ஹீரோயினி தான் டிசிஷன் எடுக்குன்னு சொன்னோனே, ஹீரோயினி தனியா விடுங்கன்னு சொன்ன உடனே, அவங்க ஃபேமிலி மொத்தமும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயினி போய் அவங்க அண்ணாவ திட்டுறாங்க. கான்வர்சேஷன்ல நீ தான் மர்டர் பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட. உன்ன மாரி ஒருத்தர நான் பார்த்ததே கிடையாது. கேவலமான ஜந்தா நீ வந்து இருக்கிற. உனக்கான தண்டனை நீ அனுபவிப்பன்னு சொல்லி ஹீரோயினி போயிடுறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து கேட்குறாங்க, எதுக்காக அவ்வளோ முடிவு எடுக்க விட்ட? நீ வந்துட்டு பழைய தாயிரா இல்லன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ணத. ஹீரோ இல்ல, அவ கண்டிப்பா வந்துட்டு உண்மை தெரிஞ்சோனே அவங்க அண்ணன அவளே போலீஸ்ல புடிச்சு குடுப்பா. அப்படி இல்லைன்னா நான் அவன போலீஸ்ல புடிச்சு குடுப்பேன்னு ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து வெளிய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினி கன்வின்ஸ் ஆவாது வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. ஹீரோ வந்து இடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல கியூட்டா நம்மளுக்கு ஒரு மொமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. காமிச்சோனே ஹீரோயினி எதுக்காக என்ன டிசைட் எடுக்க சொன்ன? என்ன எதுக்காக டார்ச்சர் பண்றன்னு ஹீரோயினி கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு நான் ஒண்ணும் உன்ன டார்ச்சர் பண்ணல. நீ தானே என் ரூம்ல வந்து வீடியோ பார்த்த. அப்ப நீ தான் டிசிஷன் எடுக்கணும். நம்ம லவ் பண்ற ஒரு பெர்சன் கஷ்டப்படுறது எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு ஹீரோ சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போறாரு. ஹீரோயினி இதே ஒரு நாள் வந்து உனக்கும் வரும். நீயும் அதே மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிப்பன்னு ஹீரோயினி வந்து சொல்லிட்டு மேல ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனா முராட் வந்துட்டு அவர் பக்கம் இருக்கிற கருத்தெல்லாம் வந்து சொல்றாரு. ஹீரோயினி நான் உனக்கு வந்துட்டு தங்கச்சியா இருக்கிறதுக்கே நான் இப்ப பயப்படுறேன். நீ வந்து இனிமேல் என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படிங்கிற மாரி ஹீரோயினி வந்து சொல்லிட்டு, இப்ப நான் என்ன டிசைட் பண்ணுவேன்னு ஹீரோயினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கீழ ஹீரோ வந்துட்டு அவங்க தம்பிகிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க தம்பி நீ எடுக்கிற டிசிஷன் வந்துட்டு நான் சப்போர்ட் பண்றேன். நான் நம்புறேன்னு சொல்றாரு. மேல நம்ம ஹீரோயினி அந்த அபி அவங்க அப்பா இருக்கிற ஃபோட்டோ வந்து சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கும்போது, அவரோட ரெஸ்டாரண்ட் பேர் தெரியுது போல. ஹீரோயினி அந்த ரெஸ்டாரண்ட் கிளம்பலான்னு போம்போது, கதவு கிட்ட ஹீரோ வராரு. ஹீரோ வந்து வழி விடாத நிக்கிறாரு. ஹீரோயினி வழி விடுன்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க போறேன்னு சொல்லி கேட்டோனே, உன்கிட்ட ஆர்கியூ பண்ற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல. வழி விடுன்னு ஹீரோயினி கேட்டோனே, ஹீரோ கம்முன்னு விட்டுறாரு. ஹீரோயினி கிளம்புன பிறகு ஹீரோயினியோட லேப்டாப்ல அந்த ஃபோட்டோவ ஹீரோ பார்க்குறாரு. உடனே கேமலுக்கு கால் பண்ணி அவருக்கும் எனக்கும் முன்னாடியே தெரியுங்கிறத வந்துட்டு, அவரு அந்த மெர்ஷன் கிட்ட வந்து சொல்லக்கூடாது. அத நீ கவர் பண்ணிக்கோன்னு ஹீரோ வந்து சொல்லிறாரு. நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து போறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்க்கு வந்து போயிருக்காரு போல. நம்ம ஹீரோயினிக்கு முன்னாடி. அவரு வந்துட்டு அந்த ஜென் கிட்ட போய் அவளுக்கு புடிச்ச ஃபுட்ட வந்து குடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உட்கார்றாரு. ஹீரோயினி நீ இங்க என்ன பண்றன்னா, நீ இங்க தான் வந்திருப்பன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஃபோட்டோ வந்து மறைக்கிறதுக்கு வந்து பார்க்குறாரு. இந்த சைடு நசீரும் அவங்க அப்பா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முராட்ட வந்து கொன்னுட்ட மாரி உலகத்துக்கு காமிச்சுட்டு, ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அவன ஊர விட்டு அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இத வந்துட்டு நம்ம கேமல் வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஜென் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து சொல்லாரு, "எனக்கு உன்ன பார்க்கும்போது என் பொண்ண பார்க்குற மாரியே இருக்குது. அவளும் உன்ன மாரியே தான் சாப்பிடுவா, உன்ன மாரியே தான் இருப்பா. அவ வந்து கண்டிப்பா சூசைட் பண்ணியிருக்க மாட்டா. அவள யாரோ மர்டர் பண்ணி காச வச்சு இதெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோனே நம்ம ஹீரோயினால சுத்தமா அத தாங்கவே முடியல. அழுந்துட்டு வெளிய வந்துடுறாங்க. உடனே ஹீரோ வெளிய வராரு. அழுவுறது எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோ சொன்னோனே, "ஹீரோ நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்கருந்து கிளம்புன்னு" சொல்லி ஹீரோ போட்டு அடிச்சுட்டு அப்படியே ஹீரோவ ஹக் பண்ணி வந்து அழுவுறாங்க. ஹீரோவும் ஹக் பண்ணலான்னு போறாரு. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஹக் பண்றதில்ல. ஹீரோயினி அவங்க 2 பேர் ஃபேஸையும் நான் சாவுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து அழுந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஆசில் வந்துட்டு அந்த வீடியோ வந்து திருடிடுறாங்க. எதுக்காக திருடுறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் கூட வந்து கூட்டா வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி வீட்டுக்கு போலையா? எங்க போறோம்னோனே, ஒரு இடத்துக்கு போறோம்ன்னு சொல்றாங்க. கேமல் கட்ட ஹீரோ கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்றாரு. இந்த மாரி நசீர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பீச்சுக்கு வந்து போறாங்க போல. ஹீரோயினி எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா, இந்த ஃப்ரெஷ் ஏர் வந்துட்டு உனக்கு நல்லா இருக்கும். உன் மனசுக்கு நல்லா இருக்கும்ன்னு சொல்லிட்டு, ஏதோ ஃபுட் வாங்கி அங்க மீனுக்குலாம் போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுல ஏதோ பேர்ட்ஸுக்குலாம் வந்து ஃபுட் குடுத்துருப்பாங்க போல. நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, "உனக்கு நல்ல மனசெல்லாம் இருக்குது. எதுக்காக மாஸ்க் போட்டு அத கவர் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியலன்னு" சொல்லி சொல்றாங்க. அந்த வீடியோ இருக்குது இல்லையா? அத அந்த பொண்ணோட அப்பாக்கு வந்து காமிக்கிறாங்க போல. ஹீரோவோட அப்பா வந்து காமிக்கிறாங்க. அதே மாரி முராட் வந்து தப்பிக்க ட்ரை பண்றான். கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட தம்பி வந்து நின்னுட்டு இருக்கான் போல. ஹீரோயினி சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இது மொத்தத்தையும் வந்து நம்ம போய் முடிச்சு விட்டுறலாம்னு சொல்லி கிளம்பும்போது கரெக்ட்டா ஃபோன் எடுத்து பார்த்தா, அந்த வீடியோ இருக்கு இல்லையா? அத வந்து சோசியல் மீடியால வந்து ஆசில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த ஷாக்கிங்கான சீனோட வந்துட்டு 9த் எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. அப்படியே 10த் எபிசோட்ல நம்ம ஹீரோ, ஹீரோயினி வீட்டுக்கு வந்து வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ போய் கேமல் கிட்ட கேட்குறாரு, யார் இந்த வீடியோவ லீக் பண்ணதுன்னோனே, கேமல் வந்துட்டு நசீரா இருக்கான். நசீரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் லீக் பண்ணணும்னா என்னைக்கோ லீக் பண்ணிக்கலான்னும்போது ஆசில் வராங்க. ஆசில் வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அம்மா எங்கன்னோனே, அம்மா எங்கேயோ வெளிய போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. கேமலுக்கு வந்து முராட் காணோம்னு சொல்லி கால் வருது.
அதே மாதிரி நசீர் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கும் கால் பண்ணி முராட்ட காணோம்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஷாக்கிங்கா இருக்கும்போது ஹீரோயினி வெளிய வந்து ஹீரோ கிட்ட நீ தானே இந்த வீடியோவ லீக் பண்ணன்னு கேட்கும்போது ஆசில் கோவம் வருது. ஹீரோ நீ பேசாத கிளம்புன்னு சொல்லி ஆசிலயும் கேமலயும் அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோயினி நீ தானே லீக் பண்ண, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்ண முடியும் உன்னால? உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன் ஃபேமிலியாலயும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. இன்ஃபாக்ட் சொல்லணும்னா உன் ஃபேமிலி தான் உன் பின்னாடி வந்து பொய் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு ஃபேக்கா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அப்ராட்க்கு அனுப்பறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? உன்கிட்ட ஹானஸ்ட்டா இருக்கிற ஒரே பெர்சன் நான் மட்டும் தான்னு ஹீரோ சொன்ன உடனே ஹீரோயின் அழுந்துட்டே உள்ள போறாங்க. உள்ள போய் அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து திட்டுறாங்க. உங்களால தான் எல்லாமே வந்து நடக்குது. நீங்க எதுக்காக அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? கண்டிப்பா அவன் கிரைம்க்கான தண்டனைய நான் அவனுக்கு வாங்கி குடுப்பேன்னு ஹீரோயின் வந்து கத்திட்டே இருக்கும்போது, ஹீரோவோட அம்மா வந்துட்டு சொல்றாங்க, நான் தான் வீடியோ லீக் பண்ணேன். அந்த இடத்துல ஒரு பெரிய போர்க்களமே நடக்குது. ஹீரோ வாய மூடுங்க. எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஹீரோக்கும் அவங்க அம்மாக்கும் சண்டை வந்து வருது. அவங்க அம்மா சொல்றாங்க, என் ஹஸ்பண்டையும், என் குழந்தையும் கொன்னவன நான் சும்மா கூட விட மாட்டேன்னு சொல்றாங்க. நம்ம வந்த பிளானே வேறன்னு சொல்லும்போது, கேமல் வந்துட்டு நீங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு தடுத்து விடுறாங்க. ஆக்சுவலி வந்து ஹீரோ கிட்ட சாரி சொன்னோனே, ஹீரோ உன்கிட்ட இருந்து நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ தானே அந்த வீடியோவ லீக் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திட்டிட்டு வெளிய வராரு. ஹீரோயினி அதுக்குள்ளேயே வெளிய கார்ல ஏற போறாங்க. ஹீரோ எங்க போறேன்னா, எங்க அண்ணன கண்டுபிடிக்க நானே போறேன்னு ஹீரோயினி வந்து சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ தர தரன்னு கை புடிச்சிட்டு போய் அவரோட கார்ல ஏத்துறதுக்காக வந்து பாக்குறாரு. ஹீரோயினி நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. உனக்கு 2டே ஆப்ஷன் தான். ஒண்ணு என் கார்ல ஏறு. இல்லாட்டி வந்துட்டு ரூமுக்கு கூட்டு போயிடுவேன். ரூமுக்கு போனா உன்ன வெளிய வரவே விட மாட்டேன். நீயே சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி பயந்து போய் நம்ம ஹீரோவோட கார்ல வந்து ஏறிக்கிறாங்க. 2 பேரும் டைரக்ட்டா வந்து நசீரோட வீட்டுக்கு தான் போறாங்க. நசீரோட வீட்டுக்கு போயிட்டு முராட் எங்கன்னு கேட்கறாங்க. ஓ! நீங்க 2 பேரும் இப்ப டீம் அப் ஆயிட்டீங்களா? முராட் வரேன்னு சொன்னான். ஆனா வர கிடையாது. எனக்கெல்லாம் தெரியாதுங்கிற மாரி நசீர் வந்து ரொம்ப திமிரா சொல்லிர்றான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் கேமல் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. ஹீரோயினியோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. ஹீரோயினி இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம எல்லா இடமும் சர்ச் பண்ணிட்டோம்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ உடனே கேமலுக்கு கால் பண்ணி அவன தொடர்ந்து சர்ச் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி போய் தூரமா உட்கார்றாங்க. ஹீரோ போய் பக்கத்துல உட்கார்றாரு. ஹீரோயினி சொல்றாங்க, என்னோட ஃபேமிலி தான். ஆனா எனக்கே இப்ப ரொம்ப அந்நியமா வந்து தெரியுது. என் பின்னாடி இவ்ளோ வேலை செய்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த காசு பிரச்சனை, இப்ப மர்டர் பிரச்சனை. எனக்கு பயமா இருக்குதுன்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, அவங்க மேல தப்பு இல்ல. உன் மேல தான் தப்பு. நீ தான் உன்ன பார்த்துக்கணும். இந்த உலகம் வந்துட்டு ஃபுல்லா வந்து பேட் பீப்பிள்ஸ் தான் வந்து இருக்கிறாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி அப்படின்னா எனிமீஸ் மட்டும் தான் உலகத்துல இருப்பாங்களா? லவ் தானே லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு குளிருது போல. ஹீரோ வந்து அவரோட கோட்ட வந்து கழட்டி நம்ம ஹீரோயினிக்கு போட்டு விடுறாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கியூட் மூமெண்ட் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க போல 2 பேரும். நம்ம ஹீரோ முழிச்சு நம்ம ஹீரோயினி சொன்னத வந்து யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினி அப்படியே ஹீரோவோட கைய வந்து பிடிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே லைட்டா நவுறாரு. ஹீரோயினி வந்து முழிச்சுக்கிறாங்க. ஹீரோ அப்படியே தூங்குற மாரியே நடிக்கிறாரு. ஹீரோயினி எழுந்துட்டு அவரோட கோட் வந்து குடுக்குறாங்க. ஹீரோ எனக்கெல்லாம் ஒண்ணும் குளிரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்புறாங்க. ஹீரோயினி எல்லா இடமும் தேடிட்டோம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாங்க. ஹீரோ வந்துட்டு "நீ பொறுமையா யோசி. அவனோட ஃப்ரெண்ட் இல்ல எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினி கரெக்ட் சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட கோச்சுன்னா அவன் வீட்டுக்கு போவான் அப்படின்ன உடனே ஹீரோ வேக வேகமா வண்டி வந்து திருப்புறாரு நம்ம ஹீரோயினிய கியூட்டா புடிச்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க. முராட்ன்னு கத்துன உடனே ஹீரோ வந்துட்டு தேவையில்லாத இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வா போலான்ன உடனே கரெக்ட்டா முராட் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினி போய் அவன ஹக் பண்றாங்க. ஹக் பண்ண உடனே அவனுக்கு செம்ம கோவம் வருது ஹீரோ மேல. ஹீரோவ அடிக்கலான்னு வரும்போது ஹீரோ வந்து அடிச்சுறாரு. ஹீரோயினி கொஞ்ச நேரம் கம்முனு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட நீ கிரைம் பண்ணியிருக்க. நீ ஒத்துக்கோ மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ன உடனே, இவன் முராட் வந்து சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அப்பா அம்மாவ பார்க்கணும்னு சொல்றான். ஹீரோ சரி வாங்க போலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோனே அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறான். பேசின உடனே நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து சொல்றான். என்னால தான் எல்லா தப்பும் வந்து நடந்துச்சு. என்ன மன்னிச்சிரு. நான் புதுசா ஒரு மனுஷனா வருவேன். ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது உன்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்ட்டா திரும்புறான். திரும்பும்போது அந்த அபியோட அப்பா இருக்காரு இல்லையா? அவரு வந்துட்டு முராட்ட வந்து ஷூட் பண்ணிர்றாரு. ஆக்சுவலா அவர ஷூட் பண்ண சொன்னது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா போல. அவங்க தான் வந்து துப்பாக்கி குடுத்து நீங்க ஷூட் பண்ணுங்க. உங்க பழி வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த ஃபிளாஷ்பேக் சீன வந்து காமிக்கிறாங்க. இவன் அப்படியே கீழ விழுந்துறான். நம்ம ஹீரோயினி செம்ம கத்து கத்துறாங்க. ஹீரோ அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க சிஸ்டர வந்து அவர்கிட்ட இருந்து அப்படிதான் சின்ன வயசுல பிரிச்சிருப்பாங்க போல. அத நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கல்லு மாரி நிக்கிறாரு. ஹீரோயினி சரியான அழுக. முராட் வந்து இறந்துடுறாரு போல. இறந்த உடனே ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட நிக்கிறாங்க. ஹீரோயினி சொல்றாங்க, "நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் எனிமியே, டைரக்ட் எனிமியே நீ தான். உன்ன நான் வாழ்க்கை ஃபுல்லா மன்னிக்கவே மாட்டேன். இதுதானே உன்னோட பிளானுன்னு" ஹீரோயினி சொல்றதோடவே இந்த எபிசோட வந்து முடிச்சுர்றாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, பை பை.